ஹைரன் ஹபீபுர் ரஹ்மான் கண்டினியூ நடந்த 18வது கிளாஸ். பட் திருப்பி நாங்க உங்களோட கிளாஸை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறதால இன்றைக்கும் உங்களோட அறிமுக கிளாஸாக தான் இருக்க போகுது. பல விஷயங்கள் உங்களுக்கு எங்களை பத்தி தெரியும். பட் எங்களுக்கு நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க, என்ன மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும். அது சுற்றி இன்றைக்கு கிளாஸை நாங்கள் கொஞ்சம் அறிமுக கிளாஸா வச்சுக்கொள்வோம். சரி. ஹபீபுர் ரஹ்மான் அவசரமா சொல்லுங்க. எங்கிட்ட இருந்து நீங்க நின்றதுக்கு பிறகு நீங்க எப்படி குர்ஆனை ஓதின, எங்க ஓதின, வீட்லயா வேற யார்ட்ட ஓத போனா எப்படி எங்க ஓதின? அதுக்கு பின்னால ஒரு இடத்துலயும் ஓதலையா? ஹபீபுர் ரஹ்மான் ஹபீபுர் ரஹ்மான் எங்கிட்ட நீங்க கிளாஸ்ல நின்னீங்க தானே? அதுக்கு பின்னால எங்க ஓத போனீங்க? எங்க ஓத போனீங்களா? யார் ஓய் தந்தா இப்போ? இல்ல இல்ல ஒரு இடத்துக்கும் போக நீங்க தான் ஓதுனீங்க அப்படியா? ஓ இப்ப நீங்க ஸ்கூல்ல எத்தனாம் ஆண்டு? 3 3ஆம் ஆண்டு. இப்ப நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லல தானே? விலங்கு தானே பேசுறது? ஆ ஓ சரி, இந்த வசனங்களை ஓதுங்க பாப்போம். ஆ உங்களோட ஸ்லைட்ல இருக்கிற உங்களோட போனுக்கு என்ன வந்திருக்கிற வசனங்களை ஓதுங்க பாப்போம். இது ஓதட்டாம் وإياك نستعين أن ம். أن أنعمت عليهم وأمنعتهم حمالة الحطب لا أعبد ما تعبدون إلا الذين إذا اقتالوا على الناس يستوفون ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அந்த ஹபீபுர் ரஹ்மான் உங்களோட கவரேஜ்லயோ சவுண்ட்லயோ ஒரு சின்ன ப்ராப்ளம் உண்டு இருக்குது. சரியா? இந்த கிளாஸ் முடிஞ்சதோட பேத்துட்டு அது என்ன ப்ராப்ளம்ங்கிறத முழுமையா பார்த்து அடுத்த கிளாஸுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லாம தான் கிளாஸுக்கு வரணுமா? விளங்குதா? அதுல முதலாவது பாயிண்ட் ஆகிக்கணும். ரெண்டாவது, நல்ல மாஷா அல்லாஹ் உங்களுக்கு வசனங்களாக ஓதுறதுல பிரச்சனை இல்லாத மாதிரி தான் நிக்குது. அப்படி இதையும் கொஞ்சம் ஓதுங்க பாப்போம். அப்படியே உங்களோட ஸ்லைட்ல வந்துக்கிறத இதையும் ஓதுங்க. இப்ப நீங்க ஓதுனது போல ஓதுங்க. إيلاف رحلة الشتاء والصيف حتى زرتم المقابر يومئذ يصدر الناس أشتاتا சவுண்ட் கிளியர் இல்ல. நீங்க ஓதுறது அரைவாசி விளங்குது இல்ல. அதான் சொல்லி முடிஞ்சு நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சவுண்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னன்னு சொல்லி. 7 மணி நேரம் குறுக்கா ஃபுல்லா ரீஸ்டார்ட் ஆகிட்டு திருப்பி குறுக்க ஜாயின் ஆகிருக்கு. அதான் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணு. நல்லா என்ன நடந்துச்சு? இப்ப என்ன சொன்னீங்க? أرأيت إن كذب وتولى ஹபீபுர் ரஹ்மான் وفرعون ذي ஹபீபுர் ரஹ்மான் الأوتاد பேசுறது கேக்குதா? ஹபீபுர் ரஹ்மான் கூப்பிட்டது கேக்குதா? பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதா ஹபீபுர் ரஹ்மான்? நீங்க பேசுறது கேக்குது இல்ல. திருப்பி உங்களோட சவுண்ட்ல பிரச்சனை தெரியாது.
எனக்கு நல்லா கேக்குது. நுங்கு. ஹபீபுர் ரஹ்மான் பேசுறது கேக்குதா? ஓ என்ன பிரச்சனை? போன்ல பிரச்சனையா அப்படியா? இல்லாட்டி உங்களோட தான் எனக்கு பிரச்சனையா? நல்லா கேக்குது. வேங்கல ஓ உங்களோட சவுண்ட்ல தான் பிரச்சனைக்கு ஹபீபுர் ரஹ்மான். பெரிய பிரச்சனை என்ன விளங்குது இல்ல. ரெக்கார்டை போயிட்டு கேளுங்க என்ன பிரச்சனைன்னு நீங்க பாத்துக்கணுமா? ரெக்கார்ட்ல நீங்க ஓதினது, நீங்க பேசினது, நீங்க பேசினது எங்களுக்கு விளங்காம இருந்தது எல்லாம் நிக்குது. ரெக்கார்டை கொஞ்சம் மிஸ்டேக் கேளுங்க. உங்கள்ட்ட என்ன பிரச்சனை, சவுண்ட்ல என்ன ப்ராப்ளம் நிக்குதுங்கிறத நீங்க பாத்துக்கணும் கட்டாயம். விளங்குதா ஹபீபுர் ரஹ்மான்? ஓ பேசுறது கேட்கு. நீங்க ஓதுனது கேட்கல எனக்கு திருப்பி. மூணாவது ஓதுங்க பாப்போம். மூன்றாவது இது. திரும்பமா திரும்பமா. ஓ மூன்றாவது. لا رحلة الشتاء والصيف حتى زرت المقابر يوم يومئذ الناس أصلا போன் கையிலே ஆகிக்குது ஹபீபுர் ரஹ்மான். பக்கத்துலயே ஆகி உங்களோட போன் எங்க கையில வச்சு கொண்டு ஆகுது நீங்க பார்த்து எப்படியா? ஓ ஆயித்தானே. போனை கையில் எடுக்கப்படாது. போன் கையில எடுத்தாலும் உங்களோட சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. போனை உள்ள கை எடுத்துக்கலாம். ஒரு மேசையில வச்சுட்டு தான் நீங்க கிளாஸுக்கு வரணும். சரியா ஹபீபுர் ரஹ்மான்? சரி, ஓகே. நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். நல்ல இன்ஷா அல்லாஹ் உங்களோட வசனங்கள் தொடர்பான பாடத்தை இன்ஷா அல்லாஹ் இல்ல கடைசி பகுதியிலிருந்து உங்களோட பாடம் ஆரம்பம் ஆகும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வசனங்களாக ஓதுறது பிரச்சனை ஆகிக்காதுன்னு நினைக்கிறேன். வசனங்களாக நாங்க ஓதுதான் உங்களோட பாடத்தை ரெக்கார்டை கேளுங்க. ரெக்கார்ட்ல தான் உங்களோட சவுண்ட்ல பிரச்சனை விளங்கும். பேசுறது கேக்குதா? பேசுறது கேட்காட்டி அப்படி ஸ்லைடை பார்த்துக்கோங்க. நீங்க ரெக்கார்டை கேளுங்க. ரெக்கார்டு தான் உங்களோட விஷயங்கள் சப்டேட் ஆகுது என்றால் உங்களோட சவுண்ட்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி விளங்குது. டைமும் போய் கொண்டிருந்தால அடுத்த கிளாஸுக்கு வர நேரம் சவுண்ட்ல இருக்கிற பிரச்சனையை முழுமையா பார்த்துட்டு வாங்க. நான் சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் ஆரம்ப வகுப்புன்ற வகையில. அந்த வகையில உங்களோட பாடம் இன்ஷா அல்லாஹ் எங்கட பை வேர்சஸ் ஃபர்ஸ்ட் லெவல்ல கடைசி ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். அதுக்கு பின்னால் நாங்க அதுலேருந்து பயணத்தை ஆரம்பிப்போம். அதுக்குரிய ஸ்லைடை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு உங்களுக்கு செஞ்சுட்டு வருவோம். எங்களோட கிளாஸ்ல வந்து நாங்க உங்களுக்கு குர்ஆன சரளமாக ஓதுறதுக்கு, சரியான உச்சரிப்போட ஓதுறதுக்கு மட்டும்தான் பழக்குவோம். சரியா? அதை விட்டு வேற ஒன்றும் மௌலி செய்ய மாட்டோம் ஒண்ணும்டா. முழு குர்ஆனையும் எங்கிட்ட ஓதி எடுத்துட்டு போங்க அப்படி எதுவும் நான் செய்ய மாட்டோம். இதான் அடுத்த முக்கியமான விஷயம். கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீங்க ஜாயின்ட் ஆகி ரெடி ஆயிடும். அப்பதான் உங்கள்கிட்ட இருக்கிற சவுண்ட் பிரச்சனை பார்க்கலும், மைக் செட் ஆகுதான்னு பார்க்கலும், மைக் ஆக்டிவ் ஆகிட்டான்னு பார்க்கலும். ஆகவே உங்களோட கிளாஸ் டைமுக்கு 5 மினிட்ஸ் தான் முன்னுக்கு. அதுக்கு 10 மினிட்ஸ் முன்னு ஜாயின்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஜாயின்ட் ஆகிக்கொள்ளுங்க. போனை கையில வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு வர வேணாம். போனை ஸ்டாண்ட் பையா ஒரு மேசையில வச்சுட்டு தான் கிளாஸுக்கு வாங்கும். எந்த கிளாஸுக்கும் போன் கையில வச்சுக்கொண்டு இருந்தால் உங்களை அறியாம ஓட்டோவா சைலண்ட் ஆகினா அப்படி ஆகினா அது உங்களுக்கு தான் அநியாயமா இருக்கும். கட்டாயம் போனை ஸ்டாண்டா வச்சுட்டு வாங்கும். அடுத்து லீவ் எடுக்கிறேன்னு சொன்னா அறிவிச்சு கொள்ளுங்க. ஹோம்ஒர்க் கட்டாயம் செஞ்சு அனுப்புங்க. ஹோம்ஒர்க் அனுப்புற ஸ்டைல நான் இன்ஷால்லா உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி கிளாஸ்ல ஜாயின் ஆகி நீங்க இருக்கிறீங்கிற வகையில நான் உங்களுக்கு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான விஷயம். வெயிட்டிங் பீரியட் என்று சொல்லி நாங்கள் ஒன்று செஞ்சுக்கிறோம். இப்போ உங்களோட கிளாஸ் இன்றைக்கு 6:10க்கு 6:15 சொன்னால் உங்களோட லிங்க் வந்து 5:55 ஓப்பன் ஆயிடும். லிங்க் 5:55 ஓப்பன் ஆயிடும். அதே லிங்க் 6:10க்கு கிளாஸ் என்றால் அதுல இருந்து 10 நிமிஷம் 6:20 ஓட்டா போயிட்டு நீங்க 6:20 அப்புறம் ஜாயின் ஆகினீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் நடக்காது. ஜாயின் ஆக இயலாது உங்களுக்கு. எனக்கு ஜாயின் ஆக இயலாது, உங்களுக்கு ஜாயின் ஆக இயலாது. 15 நிமிஷம் உங்களோட லிங்க் உங்களுக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கும். சரியா?
கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் முன்னுக்கு இருந்து கிளாஸ் ஆரம்பித்த நேரத்திலிருந்து 10 நிமிஷம் 6:15 கிளாஸ் என்றால் 6:25 வரைக்கும் உங்களோட லிங்க் உங்களுக்காக வேண்டிக்கும். அதுக்குள்ளால நீங்க ஜாயின் ஆகினா தான் உங்களோட கிளாஸ் கண்டினியூ பண்ணப்படும். சரியா? முடியுமான வரைக்கும் நேர காலத்தோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். எங்களோட வெக்கேஷன் புதிய விஷயம் 2 இது ஒன்று மே டேயும் மீலாட் டேயும் எட் பண்ணப்பட்டிருக்குது. மற்றெல்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச விஷயம். இதை நான் திருப்பி பேசல. உங்களுக்கான யூடியூப் சேனல் ஆல்ரெடி நாங்கள் திறந்திருக்கிறோம். அதில் தான் உங்களை திருப்பி இன்றைய வீடியோவிலேருந்து எல்லாம் அப்டேட் ஆகும். அதே உங்களோட ஹபீபுர் ரஹ்மானோட பேரில் இருக்கிற எங்களோட சேனலில் இருக்கிற யூடியூப் சேனலில் தான் புதுசாக ஒன்று நாங்கள் செய்யறதில்ல. அதை தான் திருப்பி நாங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம், உங்களோட சவுண்ட் மட்டும் தான் பிரச்சனை. அடுத்து ஃபோனை ஆக்டிவ் பண்ணுற விஷயத்தையும் பார்த்துக்கணும். மைக் எப்படி ஆக்டிவ் பண்ணுறங்கிறதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது சவுண்டை செஞ்சு கொடுங்க. இன்னொரு அப்படி ஃபோனோட சரி யாரோட சரி ஃபோன் எடுத்து ஜூம்ல பார்த்து என்ன சவுண்ட்ல பிரச்சனைங்கிறத முழுமையாக செஞ்சுக்கோங்க. ஏன்றால் நீங்க ஓதுறதுலாம் எங்களோட கிளாஸ் தாங்கி, நாங்க பேன் பண்றதுல இந்த கிளாஸ் இல்லை. மெயினா வேற ஆட்கள் மாதிரி இன்னொரு ஆள் பேச நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற கிளாஸ் இல்ல, முழுமையா நீங்க தான் ஓத போறீங்க. இப்ப நீங்க ஓதுறது விளங்கினா மட்டும்தான் இந்த கிளாஸ் சக்சஸ். விளங்குதா ஹபீப் ரஹ்மான்? நீங்க ஓதி நீங்க நாங்க திருத்தினா தான் சக்சஸ். நீங்க நல்லா ஓதணும், அழகா ஓத நாங்க திருத்தி எல்லாம் செஞ்சு தருவோம். அப்ப நீங்க ஓதுறது முழுக்க எங்களுக்கு கேட்கணும், கேட்கணும். சரியா? அப்ப உங்களோட சவுண்டை சரியான கஷ்டமாயிக்கு நீ விளங்கி கொடுறது. இப்ப நான் கஷ்டப்பட்டு தான் சில விஷயங்கள் விளங்கி கொண்டேன். கஷ்டமாயி நீ ரெக்கார்டை கேட்டு பாருங்க. நீங்க ஓதுனது ரெக்கார்டிங் சேவ் ஆகிக்குது. அப்போ உங்களோட சைட்ல இருந்து எங்களுக்கு அந்த ஹெல்ப் கட்டாயம் நீங்க செஞ்சு தரணும். உங்களோட கிளாஸ்ல கடைசி விஷயம், இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் உங்களோட ஷெடியூலுக்கு நடக்கும். இன்ஷால்லா டைமுக்கு ஜாயின் ஆகுங்க. மைக்கை டைம் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. போனை கையில வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு வர வேணாம். மைக் செட்டிங்கை சரியாக செஞ்சு கொள்ளுங்க. சவுண்ட் விஷயத்தை பார்த்துக்கோங்க. விளங்கினா ஹபீபுர் ரஹ்மானுக்கு? நான் இன்ஷால்லா அடுத்த கிளாஸுக்கு உங்களோட ஸ்லைடை ரெடி பண்ணிட்டு வருவோம். இன்ஷால்லா ஹபீபுர் ரஹ்மான் விளங்கி நான் சொன்னது பேசினது விளங்காட்டி ரெக்கார்டை கேளுங்க. விளங்காட்டி ரெக்கார்டை கேட்டுக்கும்.